தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதாக. தகப்பனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, நீர் கர்த்தாவே உயர்த்தி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்களும் கர்த்தாவே கனம் பண்ணும்படி, அதை கர்த்தாவே மேலாக அதை எண்ணும்படி கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, அதை ஆழமாய் பற்றி கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதுமான செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க ரட்சிக்கப்படுவானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறான். பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டு பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வைக்கப்படுகிறான். நம்ம எல்லாரும் அப்படிதான் பாருங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், பிசாசனுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்பாதவர்கள் எல்லாருமே பாருங்க அந்த பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குது. ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த ஆதாம் பாருங்க பாவம் செய்து பிசாசனுடைய அரசாட்சிக்கு கீழே போயிட்டான். ஆகவே அந்த ஆதாமின் வித்திலே இருந்து தோன்றினவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்க எல்லாருமே பாருங்க அந்த பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களால் சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பைபிளில் போட்டிருக்குது. ரட்சிக்கப்படாத மக்கள் உலகத்தில் இருக்கிற அநேகருடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் சரீரத்தை வருத்துகிறேன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறேன், பணங்களை செலவழிக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் சாபம் நீங்க மாட்டேங்குது என் வாழ்க்கையை விட்டு. இது அநேகருடைய அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. சில கேள்விகள் பாருங்க மனுஷனை தொலைச்சி எடுக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறார்.
ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் ஆஃப் மேன்ஸ் கொஸ்டின்ஸ். பாருங்க, மனுஷனுடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசு பதிலா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆனா நிறைய மக்கள் பாருங்க உள்ளத்துக்குள்ள பெரிய கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், சாபத்திலிருந்து வெளியே வர முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மனுஷனுடைய முயற்சி, மனுஷனுடைய பிரயாசம் எதுவும் அருமையானவர்களே பிசாசின் சாபத்தை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு மனித சக்திக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான். கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான் பாருங்க இந்த பிசாசை விரட்ட முடியும். இந்த பிசாசனுடைய சாபத்தை விரட்ட முடியும். கர்த்தர் மட்டும்தான் அவனை மேற்கொள்ள முடியும். இது நிறைய மக்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். ஏன்னா நம்முடைய சார்பில் இயேசு கல்வாரி சிலுவையில் பிசாசுனுடைய கிரியைகளை அழிச்சிருக்கிறாரு. கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்காக வெற்றி சிறந்தார்? அவருக்காகவா? பாருங்க, நமக்காக வெற்றி சிறந்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, பிசாசுனுடைய சாபத்தை முறிச்சு மனிதர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். கலாத்தியருக்கு போவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாருங்க, இயேசு நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து நம்ம எழுதியிருக்கிறார், நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, சாபத்திலிருந்து விடுதலை ஆவது என்பது லேசான விஷயம் கிடையாது. படிப்பு மனுஷனை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்காது. பணம் மனுஷனை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்காது. மனுஷனுடைய திறமை, தாளந்துகள், அடே அப்பா, இன்னைக்கு சில ஆட்கள் பாருங்க தங்களுடைய திறமைகள் அப்படி வெளிப்படுத்துறாங்க. இப்பெல்லாம் பாருங்க சோஷியல் மீடியான்னு வந்து இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் முதல்ல அமெரிக்காக்காரனுங்க அமெரிக்கா ஹாஸ் டேலண்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். எங்களுக்கு தாளந்துகள் இருக்குது, எங்களுக்கு திறமைகள் இருக்குதுன்னு உடனே பிரிட்டன்கார ஆரம்பிச்சிட்டான். பிரிட்டன் ஹேஸ் டேலண்ட் அப்படின்னு அவன் ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்தியாக்காரன் ஆரம்பிச்சிட்டான், இந்தியா ஆல்சோ ஹேஸ் எ டேலண்ட்னு சொல்லி. இப்போ தாளந்துகள் மேலே, தங்களுடைய திறமைகள் மேலே அவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, மனுஷனுடைய திறமையோ அவனுடைய தாளந்துகளோ அவனுடைய படிப்போ அவனுடைய பணமோ எதுவும் மனுஷனை பிசாசுனுடைய சாபத்திலிருந்து விடுதலை ஆக்காது. பாருங்க, பிசாசுனுடைய சாபத்திலிருந்து மனுஷனை விடுதலை ஆக்குவதற்கு தேவனே மனிதனாக இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமா இருந்தது. பாருங்க, இவ்வளவு பிரயாசத்தை, இவ்வளவு கரையத்தை அவர் கொடுத்தால் ஒழிய மனுஷனுக்கு சாபத்திலிருந்து என்ன செய்யாது, விடுதலை உண்டாகாது. அப்படி சத்தியம் சொல்லும் போது மனுஷன் தன்னுடைய எந்த பிரயாசத்தின் மூலமாக சாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியும்? யோசித்து பாருங்க. மக்களுக்கு சத்தியம் தெரியல இல்லையா?
அதுதான் பெரிய பிரச்சனை. மனிதர்கள் செய்கிற சடங்காச்சாரம், புண்ணிய கிரியைகள் எதுவும் பிசாசின் சாபத்தை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. மனிதருடைய சாபத்துக்கு முடிவு கட்டினவர் ஒரே ஒருவர், அவருடைய பெயர் இயேசு. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். இன்னொரு முறை இயேசு தான் முடிவு கட்டியிருக்கிறாரு. பாருங்க, அவர் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார்னா சாபம் ஓடிடும், அவ்வளவுதான். இட் இஸ் தட் சிம்பிள். லைட் வந்துருச்சுன்னா இருட்டு தானா ஓடிடும். அதே போல இயேசு வந்துட்டார்னா சாபம் ஓடியே போயிடும், இல்லையா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, இயேசு வந்துட்டார்னா இனி ஒரு சாபமும் இருக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் சாபத்திலிருந்து என்ன செய்யறாங்க, விடுதலை ஆகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை யாராலும் சபிக்க முடியாது. இருக்கிறீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், பில்லிசூனியத்துக்கும் பேய் கோளாறுகளுக்கும் மாந்திரியத்துக்கும் பாருங்க, நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, நமக்காக கல்வாரி சிலுவையில் சாபமாகி பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சாபத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா, அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை யாராலையும் சபிக்க முடியாது என்பதுதான் அர்த்தம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு மக்கள் அவங்க எப்படின்னா, அவங்க ஆட்டுக்குட்டியின் மேல் ரத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, இல்லையா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை தேவன் வந்து கணக்கில் எடுத்து அவங்கள என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்திருந்தாரு. அப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்த அவர்களையே இந்த பிழையாம் என்கிற இந்த பண ஆசைக்காரன் சபிக்க முடியல, இல்லையா? எவ்வளோ பிரயாசப்பட்டான். எப்படியாவது சபிச்சிட்டா நமக்கு வீடு நிறைய பொண்ணு கிடைக்குமே. இந்த ராஜா பாலாக்ங்கிற மோவாபிய ராஜா நிறைய நமக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறானே, அத்தனையும் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு அவன் பாருங்க பாடா படுறான். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு கூட்டு போறான். ஒரு மலையில 7 காளைகளை பலியிட்டு சபிச்சு பார்த்தா சபிக்க முடியல. அடுத்த மலையில கொண்டு போய் 7 காளைகளை பலியிட்டு அங்கேயும் என்ன செய்யறான், சபிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், முடியவே முடியல. அப்புறம் கடைசியில சொல்லிட்டான், தேவன் ஆசீர்வதித்தவனை நான் சபிப்பது எப்படின்ட்டான். அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, தேவன் ஆசீர்வதிச்சிருந்தார்னா அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை யாரும் சபிக்க முடியாது. நான் சொல்லுறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. இயேசு உள்ள வந்துட்டாரா இனி ஒரு சாபமும் கிடையாது. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. சிலர் இனி ஒரு சாபமும் இராது அப்படின்ன உடனே என்ன யோசிக்கிறாங்க, அது 2ஆம் வருகைக்கு பிறகு பிரதர். பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, அது 2ஆம் வருகைக்கு பிறகு. நானும் சொல்றேன், பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. கவனிங்க, என்ன அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படுத்தல, இனி ஒரு சாபம் வராதுன்னா, இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு பாருங்க, உலகத்துல எந்த சாபமுமே இருக்காது. உலகமே சாபத்திலிருந்து விடுதலை ஆயிரும். சாபம் ஓடியே போயிடும். என்னன்னா எல்லாத்தையும் பாருங்க சுருட்டி கட்டி நரகத்துல தள்ளி அடைச்சிருவாங்க. அப்புறம் உலகத்திலேயே சாபம் இருக்காது. We will be free from the presence of the curse. பாருங்க, சாபத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலை ஆயிடுவோம். ஆனா நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல சாபம் இருக்குதா செய்யுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசுக்குள்ள இருக்கிறோம். இந்த இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகவே உலகத்துல சாபம் இருந்தாலும் நாம ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறோம். வெளியே இருக்கிற சாபம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிறீங்களா? வெளியே இருக்கிற சாபம் இயேசுவை மேற்கொள்ள முடியாது. இயேசுவை மேற்கொள்ள முடியலன்னா உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க இயேசுக்குள்ள என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதனாலதான் பில்லி சொன்னதை பற்றி பயப்படக்கூடாது.
முட்டையும் மிளகாவத்தலையும் வச்சுட்டாங்க பிரதர் அப்படின்றாங்க சிலர். இன்னும் சிலர் சொல்கிறாங்க முட்டை மிளகாவத்தல் கூட எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க பிரதர். நான் சொல்கிறேன் முட்டை மிளகாவத்தல் எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் ஃபுட்பால் விளையாடுங்கன்றேன் நான். உதச்சி தள்ளுங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நல்ல நெஞ்ச நிமித்தி தோளை உயர்த்தி சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறோம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்மை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாருங்க கர்த்தர் வேலை அடைத்திருக்கிறார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் என்ன செய்கிறார்? இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார். அவரை தாண்டி எந்த தீமையும் நம்ம மேற்கொள்ள முடியாது. இருக்கிறீங்களா? எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம், நாம இயேசுக்குள்ள இருக்கிறோம். சுற்றிலும் சாபம் இருக்கலாம், ஆனா சாபத்துக்கு அவ்வளவு வல்லமெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இருட்ட பார்க்கலும் வெளிச்சம் பெரியது. இருக்கிறீங்களா? தீமையை பார்க்கலும் நன்மை பெரியது. அதனால ரோமர்கள் நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. என்ன அர்த்தம்? நன்மைக்கு தீமையை மேற்கொள்ளக்கூடிய வலிமை இருக்கிறது. பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. சாபம் ஆசீர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது, இருட்டு வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. கவனியுங்கள். அதனாலதான் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்ல நேர்மையா நடக்கணும், உண்மையா நடக்கணும், உத்தமமா நடக்கணும். இந்த பொய் புரட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பாருங்க ஜெயிக்க முடியாது, மேல வர முடியாது. இருக்கிறீங்களா? பாருங்க, உலகத்தில் இந்த கள்ளம் கபடம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவனை தள்ளி விட்டுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவனை காலை வாரி விட்டுட்டு அவனை காலை விட்டுட்டு நம்ம எப்படியாவது மேலே வந்துடலான்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க. ஃபைனலா பாருங்க, இன்டெகிரிட்டி தான் ஜெயிக்கும், உண்மை உத்தமம் தான் ஜெயிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அதுக்கு தான் வல்லமை அதிகமாக இருக்குது. இந்த கள்ளத்தனத்துக்கெல்லாம் அதிக வல்லமை கிடையாது. அப்போ நாம அருமையானவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, உண்மை உத்தமம் நீதி நியாயம் இதை எப்போதும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப சாபத்துக்கு ஆசீர்வாதத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. சாபம் எல்லாம் பாருங்க ஃபார் இன்ஃபீரியர், ஆசீர்வாதத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆசீர்வாதம் ஃபார் சுப்பீரியர். ஆசீர்வாதம் பெரியது, இயேசு பெரியவர். ஆகவே சாபத்துக்கு ஆசீர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது. அப்ப என்னைக்கு இயேசு உள்ள வந்துட்டாரோ அன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. எல்லாரும் சொல்லுங்க, இனி ஒரு சாபமும் இராது. இன்னொரு முறை சொல்ல, இனி ஒரு சாபமும் இராது. ஏன்னா ஆசீர்வாதத்தின் தேவன் வந்துட்டாரு. ஆசீர்வாதத்தின் தேவன் இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு, இல்லத்துக்குள்ள வந்துட்டாரு, வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு, பாருங்க தொழிலுக்குள்ள வந்துட்டாரு. அவர் முழுசு வந்து அப்படியே வியாபிச்சிருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறாரு. அதனால விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? இனி ஒரு சாபமும் இராது. பிசாசை நல்லா கேளு, நீ செவிடேன், நான் சொல்றத கேளு. இயேசு உள்ள வந்துட்டாரு, இனி ஒரு சாபமும் இராது. பாருங்க, டிக்ளரேஷன், பாருங்க அசர்ஷன் சொல்றாங்க. இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா, ஊர்ஜிதப்படுத்தினீங்கன்னா, அப்புறம் அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. கவனிங்க, ஒரு பாடல் பாடுறோம் இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபம் இனி இல்லையே. கரெக்ட், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு, இனி சாபமே கிடையாது. அப்புறம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம். இயேசு தம்முடைய சிலுவை பாடுகள் மூலமாக நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். இது அடுத்த சத்தியம். பார்த்துட்டே வர்றோம் பாருங்க, இந்த சத்தியங்களெல்லாம் உள்ள இறங்கணும். பஞ்சு
தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா தண்ணீரால் நிரம்புது இல்லையா? தண்ணீரால அப்படியே சோக்காயிருது. அந்த மாதிரி தேவனுடைய மக்கள் பாருங்க, சத்தியத்தினால நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்லது, ஆனா எப்போதும் ஆண்டவரே இப்படி சத்தியத்தினால் நான் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும், இப்படி சத்தியத்தின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். சத்தியத்தைக்கு உகந்த சிந்தை வந்துருச்சுனாலே வெற்றி வந்துருச்சுன்னு அர்த்தம். பிசாசு நம்மளை போட்டு குழப்பவே முடியாது, பிசாசு நம்மளை தோற்கடிக்கவே முடியாது. சத்தியத்தை விட்டுட்டோம்னா தான் சில நேரங்களில் நம்ம தடுமாறுறோம். கவனிங்க, சத்தியத்தை ஆழமாய் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன சத்தியம்? இயேசு நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டாந்து எப்படி நம்மளை வச்சிருக்கிறாரு? ராஜாக்களாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிச்சைக்காரங்க கிடையாது நம்ம. we are not beggars. நாம ஐயோ நான் பரிதாபங்க, ஐயோ நான் பாவங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க, அப்படிதான் இன்னைக்கு மக்கள் பாருங்க ஒருத்தர் கையேந்திட்டு கிடக்குறாங்க உலகத்துல. நீங்க ராஜாவின் பிள்ளைகள். இந்த ராஜா உங்களை என்ன செய்றாரு? போஷிக்கிறாரு. இந்த ராஜா உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க பாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த கர்த்தர் நம்மை பாருங்க ராஜாக்களாக மாற்றி இருக்கிறாரு. ராஜாக்களுடைய அவர்களை குறித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாரம் இல்லையா? ராஜாக்கள்னாலே அதிகாரமுடையவர்கள் என்று அர்த்தம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மை ராஜாக்களாக மாற்றி அவருடைய அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. பாவத்தின் மேலே அதிகாரம் இருக்கிறது, நமக்கு வியாதியின் மேலே அதிகாரம் இருக்கிறது, சாபத்தின் மேலே அதிகாரம் இருக்கிறது, எல்லா தோல்வியின் மேலும் பயத்தின் மேலும் பாருங்க கவலைகள் மேலும் நம்மளை மேற்கொள்ள வருகிற எந்த பிசாசின் சக்தியா இருக்கட்டும் அதன் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. we are powerful people, we are people of authority. நம்ம அதிகாரத்தை உடைய மக்கள். அருமையானவர்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. உலகத்துல அதிகாரத்துக்கு தான் பாருங்க பாடாப்படுறானுங்க. எலெக்ஷன் டைம்ல இருக்கிறோம் இல்லையா? அதிகாரத்தை எப்படியாவது சபதரிச்சிடணும்னு சொல்லி கட்சிக்காரங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்க. ஒரு ஆள் பாருங்க, இந்த ஓட்டு சேகரிக்கிறதுக்கு ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஆனா மயக்கம் போட்டு விழுந்தா கூட பரவாயில்ல, 100 வாட்டி மயக்கம் போட்டு விழுந்தா பரவாயில்ல, திரும்பவும் என்ன போறேன், பேச போறேன், எப்படியாவது ஓட்டு வாங்கணும். அப்புறம் பாருங்க, ஓட்டு வாங்கினா அதிகாரம் வந்துடும், அதிகாரம் வந்துட்டா ராஜாக்களை போல என்ன செய்யலாம், வாழலாம் என்பது பாருங்க இன்னைக்கு உலகத்தினுடைய முயற்சி. ராஜாக்கள் ஆகிறதுக்கு அவ்வளவு பாடுபடுறாங்க. ஆனா நம்மை குறித்த சத்தியம் என்னன்னா, இயேசு நம்மை இலவசமாய் ராஜாக்களாக ஆக்கி இருக்கிறார். நம்ம போலி ராஜாக்கள் கிடையாது, உண்மையான ராஜாக்கள் நாம தான். பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க பிசாசுக்கு அதை ஞாபகப்படுத்தணும். பிசாசே, நான் ராஜா, என் குடும்பம் ராஜ குடும்பம், ராஜாதி ராஜாவாகி இயேசு என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாரு. எங்க குடும்பத்துல அதிகாரம் இருக்கிறது, எங்க குடும்பத்துல மகிமை இருக்கிறது, எங்க குடும்பத்துல ராஜரீகம் இருக்கிறது, ராஜாதி ராஜா எங்க குடும்பத்துல இருக்கிறாரு. அற்ப பிசாசே உள்ள வராத, இயேசுவின் நாமத்துல உன்னை கட்டுகிறேன், உன்னை இயேசுவின் நாமத்துல மிதிக்கிறேன், உன்னை இயேசுவின் நாமத்துல துரத்துகிறேன், என் குடும்பத்துல உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த சத்தியமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். கவனிங்க, கர்த்தர் நம்மளை ராஜாவை மாத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! வாட் அ பிரிவிலேஜ்! எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவன் ராஜாக்கள் ஆகிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறானுங்க. கடைசியில் எவனாவது ஒருத்தன் ராஜாவாகிறான், பாக்கி எல்லாரும் கூஜாவா தான் இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு,
முடிசூட்டி இருக்கிறாரு. அவருடைய கரத்தின் கிரியைகள் மேலே நமக்கு ஆளுகை தந்திருக்கிறாரு. சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆண்டு காலையிலே சொல்லுவோம், இன்னொரு முறை. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவத்துக்கு அடிமை கிடையாது, நான் வியாதிக்கு அடிமை கிடையாது, நான் தரித்திரத்துக்கு அடிமை கிடையாது, நான் சொல்லி முடியாத இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு அடிமை கிடையாது. என்னை ராஜாவாக்கி இருக்கிறேன். நான் கீழே கிடந்தவன், என்னை தூக்கி மேலே கொண்டாந்து வச்சிருக்கிறீரு. நன்றி ஆண்டவரே. துதியும் ஸ்தோத்திரமும் பாருங்க ஸ்பான்டேனியஸா அப்படியே உள்ள இருந்து பாருங்க எழும்ப வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உண்மையான ராஜாக்கள் யாருன்னா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள். எந்த உலகத்திலே ஆளுகை செய்வார்கள்? மறுமையிலே ஆளுகை செய்வார்கள். அதனாலதான் பாருங்க, இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆயிரு, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆயிரு, பி எ ரூலர், ராஜாவா இருந்து ஆளுகை செய். அது மறுமையிலையும் அப்படித்தானே செய்ய போறோம், ஆளுகை செய்ய போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ராஜாக்கள் ஆவதற்கு எந்த தகுதியும் கிடையாது நம்மகிட்ட. ஆனா எந்த தகுதியும் பார்க்காம இயேசு நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு முறை தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, அதான் சத்தியம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கிட்டாரு. தகுதி இருக்குதா? தகுதி இல்லை. ஆனா தகுதி இல்லாத நம்மளை ராஜாக்களாக மாற்றி இருக்கிற இந்த சத்தியத்தை நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்னையவா பிரதர் ராஜான்னு சொன்னீங்க? இல்லை பிரதர், நான் ராஜா இல்லை, நான் பாவி பிரதர், குப்பை பிரதர், தூசி பிரதர், நான் ராஜா இல்லை பிரதர்ன்றாங்க நிறைய ஆவிக்குரிய மக்கள். இதை என்ன யோசிக்கிறாங்கன்னா, ராஜான்னு சொன்ன பெருமை வந்துடும் பிரதர். ஆனா நான் ஒன்றும் இல்லை, குப்பை தூசின்னு சொன்னாதான் தாழ்மையில வாழ முடியும் பிரதர்ன்னு சொல்றாங்க. ஆனா அது தாழ்மை கிடையாது, அறிவீனம், சுத்த முட்டாள்தனம். கவனிங்க, கர்த்தர் நம்மளை ராஜாவை ஆக்கி இருக்கிறாரு. அப்ப அதை அப்படியே அங்கீகரித்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லணும். அதனாலதான் அந்த காலத்துல கென்னத் கோப்லன் சொல்லி ஒரு பிரசங்கியார் இப்பவும் இருக்கிறார். வயசாயிடுச்சு, ஆனா இருக்கிறார், நல்லா பிரசங்கம் பண்றார். பாருங்க, அவர் அந்த காலத்துல சொன்னாரு, நம்ம தேவனுடைய ஜனங்களை நல்ல உயர்த்தி ஆசீர்வதிச்சு மேஜையில் உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா மேஜையில் உட்கார்ந்துருக்க மாட்டாம வலிக்கிட்டே போறாங்கன்றார். ஆனா ஏன்பா வலிக்கிட்டே போற அப்படின்னு கேட்டா, மேஜையில் உட்கார்றதுக்கெல்லாம் எனக்கு என்னங்க தகுதி இருக்குது, ஓரத்தில் பாய போடுங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. இதை தாழ்மைன்னு வர நினைக்கிறாங்க. இது தாழ்மை இல்லைங்க, இது அப்பா வீடு. உங்களுக்கு தகுதி இல்லைதான், ஆனா அப்பா உங்களை நேசிக்கிறாரு. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா உங்களை நேசிச்சு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி அழிவின் குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி டேபிளில் உட்காந்து நான் ஆயத்தப்படுத்தின எல்லா பதார்த்தங்களையும் சாப்பிடுப்பான்னு சொன்னா எனக்கு என்ன தகுதி இருக்கு பிரதர்ன்னு சொல்லி வலிக்கிட்டே போறாங்க. வழுகக்கூடாது, உட்காந்து தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை எடுத்து என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். பாருங்க, தாவீது இருக்கிறானே, அவனும் தகுதி இல்லாதவன் தான். அவன் என்ன பெரிய ஐஏஎஸ் படிச்சவனா? யோசித்து பாருங்க. ஐபிஎஸ் படிச்சவனா? இல்ல இல்ல இல்ல, அவன் ஒன்றும் படிக்காதவன். தகுதி ராஜாவாகிறதுக்கு தகுதின்றது அவன்கிட்ட சுத்தமா இல்லை. கவனிங்க, ஆனா கர்த்தர் அவனை ராஜாவாக்குனாரு. அவன் அதை நன்றியோட ஏற்றுக்கொண்டான். அதான் அவன்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. நன்றியோட ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு பாருங்க, அவனே சொல்றான், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பூமியின் அதிபதிகளோட
உட்கார வைக்கிறார். யாரை பற்றி சொல்றான்? தன்னை பற்றி தான் சொல்றான். நான் தான் சிறியவனா இருந்தேன், நான் தான் எளியவனா இருந்தேன். ஆனா என் தேவன் என்னை நேசிச்சு தாழ்ந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட நினைச்சிருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு. சொல்லிட்டு பாருங்க, அங்க போய் நல்லா உட்கார்ந்துக்கிட்டான். கிரவுன் சொல்லுவாங்க இல்லையா, கிரீடம், கிரீடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நினைச்சிட்டான், உட்கார்ந்துக்கிட்டான். நல்லா உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள், நன்றி செலுத்துறான். இதுதான் பாருங்க ரைட் அப்ரோச். பாருங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி இல்லாத என்னைய ரட்சித்து ஆசீர்வதித்து ராஜாவாக மாற்றி இருக்கிறீர், ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறீர், வல்லமையை கொடுத்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நீ செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே அப்படிங்கிறான். பாருங்க, நாமும் தாவீது மாதிரி அருமையானவர்களே கர்த்தரை பாருங்க கனம் பண்ணும்படி, கர்த்தரை உயர்த்தும்படி, ஆண்டவரே பிசாசுக்கு அடிமையா இருந்தேன், ஆனா என் மேல அன்பு வச்சு எனக்காக ரத்தத்தை சிந்தி பிசாசின் கரத்திலிருந்து விடுதலையாக்கி பிசாசின் ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறீர். நானும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தேங்க்யூ ஜீசஸ், வாட் அ பிரிவிலேஜ். ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. தகுதிக்கு மிஞ்சின உயர்வை எனக்கு தந்திருக்கிறீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தகுதிக்கு மிஞ்சின உயர்வை எனக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே. இது கிருபையினால் உண்டான உயர்வு, இது கிரியைகளினால உண்டானது, இது என்னுடைய பிரயாசத்தினால வரல, இது உங்களுடைய கிருபையினால வந்திருக்குது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் பாருங்க ஆழமா நமக்குள்ள பதிய வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு மத்தியானம் பாருங்க, ஒரு பெரிய மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான். ஒரு அஞ்ஞானி பாருங்க சொல்றாரு, பாஸ்டர் ஜீவ வார்த்தை ஆலயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே சொல்றாரு, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பையன் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ்டர். அவன் முந்தையெல்லாம் இப்படி கிடையாது. இப்போ அங்கேருந்து என்கிட்ட சொல்கிறான், எப்பா ஒரு நாளைக்கு நான் மதுரைக்கு வர்றேன், நான் வரும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு என்கிட்ட அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான் என் பையன். நான் நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்பா பாஸ்டரே வந்துட்டாரு, வந்து என் கூட பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வந்து நம்ம 2 பேரும் சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு இருந்திருக்கிறான். இன்றைக்கி நான் அவருக்கு சரியான டைம் கிடச்சி பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா சுவிசேஷன் சொல்கிறதானே நம்ம வேலை. அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க, உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எல்லா மதங்களும் என்ன போதிக்குதுன்னா, நீ பிரயாசப்படு, நீ ரத்த வேர்வை சிந்து, நீ சரீரத்தை பாடுபடுத்து, நீ கால்நடையா போ, நீ பிரயாசப்படு, உன்னுடைய முயற்சியின் அடிப்படையில் கடவுள் உனக்கு இறங்குவாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு என்பதுதான் உலகமெங்கும் இருக்கிற எல்லா மதங்களுடைய போதனை. ஆனால் கிறிஸ்தவம் சுத்தமாக வித்தியாசங்க. எங்கள் சர்ச்சில் நாங்கள் பைபிளை பிரசங்கம் பண்ணுறோம். அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ எதை பண்ணுறதுனாலும் உனக்கு ரட்சிப்பு வரப்போறதில்ல. ஆகவே உன்னுடைய இயலாமையை கர்த்தர் கணக்கில் எடுத்து உன்னை நேசிக்கிறதுனால அவரே இந்த உலகத்தில் வந்து நீ கொடுக்க வேண்டிய எல்லா கிரயத்தையும் அவர் கொடுத்து உனக்கு ஆசீர்வாதங்களை இலவசமாக கொடுத்துட்டாரு. பாவம் மன்னிப்பா இருக்கட்டும், அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், எவ்ரி பிளஸிங் இஸ் ஃப்ரீலி கிவன். எல்லாமே இலவசமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க இந்த கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. இது மதமே கிடையாதுன்னு. அடுத்த உடனே என்ன சொன்னார், என் பையன் வந்த உடனே நான் வந்துடுறேன் சர்ச்சுக்குன்றாரு.
பாருங்க, காஸ்பலை சுவிசேஷத்தை கரெக்டாக என்ன செய்யணும், சொல்லணும். நம்முடைய பிரயாசம் கிடையாது, நம்முடைய முயற்சி கிடையாது. இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறாரு, இயேசு நமக்காக கரையம் கொடுத்திருக்கிறாரு, இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறாரு, இயேசு நம்ம நரகத்தில் போய் நமக்காக பாடுபட்டிருக்கிறாரு. அதனால அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு ராஜரீகமும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் உணர்ந்து தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் அவன் பிரயாசத்தில் ராஜாவாயிட்டான்னா அவனுடைய எண்ணம் என்னன்னா, நானே ராஜாவாயிட்டேன், நீ எனக்கு மேலே எவனும் கிடையாது அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். மனம் மேட்டிமை, பெருமை, கொஞ்ச நாளில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் ராஜாக்களை தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு அறிவு இருக்குது, ஆவிக்குரிய அறிவு என்னன்னா, நமக்கு மேலே ராஜாதி ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மளை கவர்ன் பண்ணுகிறாரு, அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறாரு, அவர் நமக்கு பாருங்க வார்த்தைகளை கொடுத்து நம்ம என்ன செய்யறாரு, நடத்துகிறாரு. ஆகவே அவரை நம்ம என்ன செய்யறோம், கனப்படுத்துகிறோம். நாம ராஜாக்கள் தான், ஆனா ராஜாதி ராஜாவை என்ன செய்யறோம், கனப்படுத்துகிறோம். இதுதான் மெய்யான தாழ்மை. அருமையானவருடைய தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார். பாருங்க, இப்ப என்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இந்த ராஜாக்கள் ஆயிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இப்போ ராஜாக்களுடைய அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னா, வாயின் வார்த்தைகளிலே வேலை செய்கிறது. திருப்போம் பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கவனிச்சிங்களா? இந்த ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துறாங்கன்னா, வாயின் வார்த்தைகளால செயல்படுத்துறாங்க. அதனாலதான் தேவனுடைய மக்களே, நான் ரொம்ப சில காரியங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு கண்டதையும் பேசக்கூடாதுன்றது தெரியல. அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமா இருக்கிறது. எப்பா, கடவுள் உன்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு, ராஜாக்களை போல அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை தான் என்ன செய்யணும், பேசணும் வாழ்க்கையில. ஏன்னா வார்த்தைகளினாலதான் இந்த உலகமே உண்டாயிருக்கிறது. வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட உலகம் வார்த்தையினாலதான் கட்டுப்படுத்தப்படுகிறது, இல்லையா? The world has been created by the words of God and it is controlled by words. வார்த்தையினால உலகம் உண்டாக்கப்பட்டது, வார்த்தையினால தான் பாருங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. இது வார்த்தை உலகம். தேவனுடைய மக்களை கவனிங்க. அப்ப நாம பேசுகிற காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுறோமா, தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுகிறோமா? ஒரு ராஜா சரியில்லாத வார்த்தைகளை பேசினான்னா அவன் சரியில்லாமே போயிடுவான். அவன் வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும், அவனுடைய ராஜ்யபாரம் ஓடிடும், அவன் தோற்று போவான். ஆனால் ஒரு ராஜா சரியான வார்த்தைகளை பேசினான்னா அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும், அவனுடைய அதிகாரம் கரெக்டாக வேலை செய்யும், அவனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பாருங்க, அது நல்லா நிலைச்சிருக்கணும், அது ஆசீர்வாதமாக இருக்கணும் பாருங்க என்பதற்காக கர்த்தர் அதிகாரத்தை நம்முடைய நாவில் நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. தேவனுடைய ஜனங்கள் பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருப்புங்க நீதிமொழியின் புஸ்தகம், சீக்கிரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4:23 பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ரொம்ப அற்புதமான வசனம். அதாவது உன்னுடைய மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ள இருந்துதான் உன்னுடைய வாழ்வை வளமாக்குகிற சக்திகள் வெளியே வருகிறது. அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அது சுகமா இருக்கட்டும், பாதுகாவலா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், எல்லாமே
உன் மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ள இருந்து தான் வருகிறது. ஏன்னா தேவன் அங்கதான் இருக்கிறாரு. எப்படி வெளியே வருது? இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். கவனிங்க. அப்ப சுகத்தை பேசுனீங்கன்னா சுகமா இருப்பீங்க, வெற்றியை பேசுனீங்கன்னா வெற்றியா இருப்பீங்க, ஐஸ்வர்யத்தை பேசுனீங்கன்னா ஐஸ்வர்யமா இருப்பீங்க, உயர்வை பேசுனீங்கன்னா உயர்வா இருப்பீங்க. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? அது ரொம்ப ஆழமா கவனிக்கணும் பாருங்க. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், உன் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வல்லமைகள் உனக்குள்ள இருந்து தான் செய்கிறது, வருகிறது. இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. கவனிச்சிங்களா? அப்ப பேசக்கூடாத காரியங்களை பேசவே கூடாது. ஒருவேளை தலை வலிக்கலாம், ஆனா தலை வலிக்குது தலை வலிக்குது தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது நல்லா வேர் போட்டுக்கிறோம். ஏன்னா நீங்க தான் நல்லா இருத்தி வச்சிட்டீங்களே, நீங்க தான் அதுக்கு ரொம்ப வரவேற்பு கொடுத்து மரம் வேர் போடுறதுக்கு தண்ணியை ஊத்துற மாதிரி பாருங்க நீங்க பேசிட்டீங்க. அவிசுவாசமா பேசக்கூடாது. தலை வலிச்சா கூட என்ன சொல்லணும்? இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். அதை தவிர வேற எதையும் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். ஒருத்தர் சொல்ற நான் உண்மையதானே சொன்னேன் அப்படின்றாரு. பாருங்க, டாக்டர்கிட்ட போறோம், ஏதாவது என்ன செய்யுதுன்றத சொல்றோம், அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு கிடக்கிறது இல்லை. வயிற்று வலி இருந்துச்சு, எனக்கு வயிற்று வலி இருக்குது, எனக்கு அல்சர் இருந்துச்சு, எனக்கு அல்சர் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுறது, பலவீனன் எவனும் தன்னை பலவீனன் என்று சொல்ல கடவுள்னு சொல்லல. என்ன போட்டிருக்குது? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி உள்ளவன் எவனும் தன்னை ஆரோக்கியவான் என்று சொல்வானாக. ஏன்? ஆரோக்கியவான் சொன்னாதான் அந்த வியாதி போகும். ஏன்னா வாயின் வார்த்தைகள்ல அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, தரித்திரம் இருக்குது, நான் ஏழை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தரித்திரம் பிடிச்சவன், இப்படியே சொல்லிட்டே இருந்தா தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு வழியே கிடையாது. கர்த்தர் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு, வழியை வகுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க தரித்திரத்தை வார்த்தைகளால் என்ன செய்றாங்க? கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தரித்திரம் போகவே போகாது. சிலுவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? நானும் அப்படிதான் சொல்லி வந்திருக்கிறேன். சிலுவை விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு, நான் தரித்திரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தரித்திரம் கிடையாது, இயேசு என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றி இருக்கிறாரு. இன் கிரைஸ்ட் ஐ எம் a rich man. கிறிஸ்துவுக்குள்ள நான் பணக்காரன். இருக்கிறீங்களா? அப்படிதான் சொல்லி இருக்குது வேதம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, வியாதிக்கிறன் எவனும் தன்னை ஆரோக்கியவான் என்று சொல்வானாக, தரித்திரன் எவனும் தன்னை, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஐஸ்வர்யவான் என்று சொல்வானாக. அப்படி சொல்லும் போதுதான் அருமையான உங்களுடைய விசுவாசம் பாருங்க வேலை செய்கிறது, அதிகாரம் வேலை செய்கிறது, கர்த்தருடைய வல்லமை வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரம் ஓடியே போயிரும். அப்ப ராஜாக்கள் பேச வேண்டிய காரியங்களை பேசணும், வல்லமையான வார்த்தைகளை என்ன செய்யணும்? பேசணும். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிடும். அற்புதமான சத்தியம் இது. என் வாழ்க்கைய தலைகீழ மாட்டின ஒரு சத்தியம். மோசமா இருந்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கைய மாற்றின மிக முக்கியமான ஒரு சத்தியம். யாக்கோபு 1 26 வசனம். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். கவனிச்சிங்களா? பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவை அடக்கலைன்னா இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறது. இருதயத்தை நாமளே வஞ்சித்தர்றோம். அவிசுவாசத்தை பேசினா நடக்காத பிரதர், விளங்காத பிரதர், உருப்படாத பிரதர். நிறைய ஆவிக்குரிய மக்கள் சரளமா பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா சத்தியம் விளங்கின ஆட்கள்
வாயை கடிவாளத்தால் என்ன செய்கிறாங்க? அடக்கிக்கிறாங்க. நான் இனிமே தரித்திரத்தை பற்றி பேச மாட்டேன், நான் இனிமே வியாதியை பற்றி பேச மாட்டேன். ஒரு பெரிய பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். அப்போ நம்ம சர்ச்சில் இந்த சுகத்துக்கு அடுத்த சத்தியங்களை பெரிய பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய பாஸ்டர் அடித்து இறக்குனது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய பாஸ்டருக்காக. பாருங்க, அன்னைக்கு கூட ஒரு மேரேஜ் நடந்துச்சு கருப்பாயூரணியில் ஒரு மஹாலில். சென்னையிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வந்தவங்க இப்போ சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கு கல்யாணம் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே போய் நானும் லிடியாவும் போயிருந்தோம். போய் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ண போயிருந்தப்ப அந்த பையனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க. கூட்டிகிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெரிய பாஸ்டர் கொடுத்த வார்த்தையில் தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. பாருங்கள், வார்த்தைகள் எப்படி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆகவே இயேசுவின் காயங்களால் சுகமானீர்கள், இதை ஓயாமல் சொல்லி நல்லா ஏற்றி விட்டாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தாங்க, முத்துசாமி ஐயா. மறக்கவே முடியாது. சில ஆட்கள் நமக்கு முன்னால் போனவங்க பெரிய ஹெல்ப் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாம் நல்லா அருமையான ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னேன். ரொம்ப வருஷமாக விபிஎஸ் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க, விபிஎஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போது அதை நினச்ச மாத்திரத்தில் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் உங்கள் கணவரும் இந்த விபிஎஸ் ஊழியத்தில் ரொம்ப உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொன்னேன். அவங்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். பாஸ்டர் இன்னும் எங்களை நினச்சி நன்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷம். பாருங்க, இந்த ஐயா முத்துசாமி ஐயா அவங்களும் ரொம்ப வருஷம் சர்ச்சில் இருந்தவங்க, சர்ச்சுக்கு உதவியாக இருந்தவங்க. அவருக்கு இந்த சத்தியமெல்லாம் நல்ல உள்ளத்தில் இறங்கின மாத்திரத்தில் அந்த பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொன்னேன் இல்லையா, அவர் வியாதிப்பட்டு படுக்கையில் கிடந்தாராம். அவர் எங்கே இருந்தார்னா ஐயா வீட்டில் வாடகைக்கு இருந்தார். ஆகவே ஐயா அவரை போய் சந்தித்து சொன்னாராம், ஐயா நாங்கள்லாம் சாதாரண விசுவாசிகள், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, பைபிள் காலேஜ் பிரின்சிபலாக இருக்கிறீங்க, நீங்கள் வியாதியாக இருப்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஒன்றும் இல்லையா, இயேசுவின் காயங்களால் சுகமானேன்னு சொல்லுங்க. இயேசு நம்முடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் அப்படின்னு சொல்லுங்க, வியாதி ஓடியே போயிடும், நல்லா சுகமாயிருவீங்க, எழும்பிடுவீங்க அப்படின்னு உற்சாகத்தின் மிகுதினால பாருங்க அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல்கிட்ட ஐயா சொன்னாராம். பாருங்க, சொன்ன உடனே அவர் படுத்து கிடக்கிறவர் அவர் சொன்னாராம், என்ன பொய் சொல்கிறீங்களான்னு சொன்னாராம். எப்படியே கேட்டாராம், என்ன பொய் சொல்கிறீங்களா? நானே வியாதியில் கிடக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு நான் சொன்னேன்னா நான் பொய் சொல்றது இல்லையா அப்படின்னாராம். ஐயா நினச்சிக்கிட்டாராம், உலகமாக உத்தமர் போல இவர், கர்த்தரை காட்டிலும் பெரிய உத்தமர் போல. கர்த்தர் தாங்க சொல்லியிருக்கிறாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு என் வியாதிகளை சுமந்து தீர்த்துட்டாரு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னாதான் பிசாசு என்ன செய்வான்? ஓடுவான். ஏன்னா வார்த்தையில தான் அதிகாரம் இருக்கிறது. ஆகவேதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? பாருங்க, இடிச்சு போடுற மாதிரி பேசவே கூடாது. ஏன்னா உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ளவர்கள் பாருங்க வார்த்தைகளை கரெக்டாக செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நான் அடிக்கடி நம்முடைய சர்ச்சை பற்றி யோசிக்கும் போது நான் யோசிப்பேன், எத்தனையோ ஊழியங்கள் பாருங்க அவங்க தடுமாறி கொண்டிருக்கும் போது இந்த ஊழியம் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பேச வேண்டிய வார்த்தைகளை மட்டும் பேச கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. இங்க பேசப்பட்ட வார்த்தைகள் மக்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தைகளினாலே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கும் கூட கொஞ்சம் நாங்கள் ஷார்ப்பா பாருங்க, இன்னும் நல்லா பேசணும், இன்னும் ஜனங்களுக்கு உதவியான வார்த்தைகளை பேசணும், இன்னும் ஜனங்களை தூக்கி விடுற மாதிரி பேசணும், இன்னும் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிற மாதிரி பேசணும், இன்னும் ஜனங்களை தைரியப்படுத்துற மாதிரி பேசணும், இன்னும் ஜனங்களை ஊக்குவிக்கிற மாதிரி, அவங்கள விசுவாசிப்பதற்கு உதவி செய்யற மாதிரி பேச வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வாயில தாங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தோட தான் நாங்க வர்றோம் சர்ச்சுக்கு. ஆகவே வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். அதாவது தேவ பக்தி வீணா போயிடக்கூடாது. தேவ பக்தி லாபகரமா இருக்கணும். நீங்க ஜெபிக்கணும், கர்த்தர் பதில் கொடுக்கணும். நீங்க அறிக்கை செய்யணும், கர்த்தர் அதை உறுதிப்படுத்தணும். உங்களோட வாயின் வார்த்தைகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க பேசுகிற வார்த்தைகள் அருமையானவர்களே அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அப்படியானால் அதற்கேற்ற வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். வசனத்தை சிந்திக்கிற ஒரு சிந்தை எனக்கு தாரும். வசனத்துக்கு ஒத்து பேசுகிற ஒரு வாயை எனக்கு தாரும். மிகுந்த தாழ்மையோடு பாருங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவ்விதமாக ராஜாக்களை போல பாருங்க வாழுகிற தேவனுடைய மக்கள் உயர்ந்த காரியங்களை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. மற்றவங்களுக்கு எடுத்து பேசுறது, அது அப்படி இது இப்படி. நான் சொல்றேன், எதுவும் இப்படி இருந்துட்டு போட்டோம். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் அவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு. நான் சொல்றேன், நல்லதா இருந்தா சொல்லுங்க, கெட்டதா இருந்தா வேணான்றேன். நல்ல காரியமா இருந்தா சொல்லுங்க, கெட்ட காரியமா இருந்தா வேணவே வேணாம். நான் அதை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா ஒரு பிரசங்கர் இடத்துல, பாஸ்டர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபத்துக்காக வந்தாங்களாம். இவர் ஒரு கெஸ்ட் ப்ரீச்சர், அங்க ஒளிஞ்சேறதுக்காக வந்த ஒரு பிரசங்கியார், விசேஷ பிரசங்கியார். ஆகவே இவர் தலையில கை வச்சு, லார்ட் பிளஸ் திஸ் டியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த சகோதரிய, இந்த அன்பின் சகோதரியை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணாராம். அந்த சகோதரியுடைய பாஸ்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னாராம், ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இந்த அம்மா அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் போக்கடிச்சிருவாங்க. அப்படியே சொன்னாராம், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிச்சு பிரயோஜனம் இல்லை, இந்த அம்மா ஆசீர்வாதத்தெல்லாம் அனுப்பிச்சிருவாங்க, போக்கடிச்சிருவாங்க. எப்படி போக்கடிச்சிருவாங்க? இப்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றதுக்கு பிரசங்கியார்ட்ட வந்திருக்கிறாங்க. ஆனா வெளியே போனா பேச்செல்லாம் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான பேச்சு தான். லீக் ஆயிருது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊத்துனாலும் அங்க நிலைக்க மாட்டேங்குது, ஓடி போயிருது. இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். வெற்றியின் வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். ராஜாவை போல அதிகாரத்தை பேசி ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும். இவ்விதமாக ஜெபித்து பாருங்க, கர்த்தருடைய ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நாக்க வச்சிருந்தோம்னா, அருமையானவர்களே, என்னைக்குமே நம்ம ராஜாக்கள் தான். பிசாசு நம்மளை கீழே தள்ளவே முடியாது. அவன் என்னைக்குமே நம்ம காலுக்கு கீழே இருப்பான். நாம என்னைக்குமே வாளாகாமல் தலையாயிருப்போம். ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் ராஜ்யத்தில் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றி இருக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ராஜாக்களாக மாற்றி இருக்கிற உம்முடைய அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பிசாசையும் அவனுடைய சகல சைனியங்களையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறீர், எங்களை கீழாக்காமல் மேலாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவைக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி.
கிறிஸ்துவின் பாடுகளுக்காக, மரணத்துக்காக, உயிர்த்தெழுதலுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களைப் போல அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேச, எல்லா தீமைகளையும் வார்த்தைகளை வைத்து கர்த்தாவே தாக்கி அழிக்க, வார்த்தைகளை கொண்டு எல்லா தீமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. விசுவாசத்தின் வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் விதமாக செய்கிறீர். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே கர்த்தாவே. விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் பேச, அதன்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். விதமான செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.